யாகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நாரதர் சனி பகவான் கிட்ட, எங்க வேணாலும் உன்னோட ஆதிக்கத்தை செலுத்தலாம். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் செலுத்த முடியாது. எந்த இடம்னு கேட்கிறியா? பூலோகத்துல இருக்கிற திருமலையில மட்டும் உன் ஆட்சி வந்து செல்லவே செல்லாது. அங்க மட்டும் நீ எந்த இதுவும் உன்னால பண்ண முடியாது. உன் தாக்கம் அங்க செல்லாது. அப்படின்னோடனே ஒருத்தர் உசுப்பேத்தி விட்டா நம்ம வேணும்ட்டே அதுதானே பண்ணுவோம். சனி பகவான் வந்து என்னால போக முடியாத இடமா? எந்த இடம் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் திருமலையில அவர் கால் வச்சாரு. அப்படியே தூக்கி வீசப்பட்டார். தூக்கி வீசப்பட்டவனே தான் அங்க இருக்கிறது வேங்கடவன் தெரிஞ்சது. மகாவிஷ்ணு பூலோகத்துல இங்கதான் இருக்காருன்னு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. உடனே மன்னிப்பு கேட்டார். பெருமாள் வந்து கோவமா, என்ன கும்பிடுற வழிபடுற பக்தர்களை, முக்கியமா இந்த புரட்டாசி மாசத்துல என்ன வழிபடுற பக்தர்களை உன்னோட ஆதிக்கம் வந்து நீ அவங்களுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் செலுத்தக்கூடாது. இவ்வளவு கோவமா உன்னோட தாக்கம் வந்து நீ அவங்க மேல காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை மன்னிச்சு விட்டார். ஒருத்தருக்கு தரிசனம் கொடுத்தா அவங்களுக்கு நிச்சயமா வரமும் கொடுப்பார். எவ்வளவுக்குள்ள கோவப்பட்டாலும் பெருமாள் வந்து வரமும் கொடுப்பார். அதுக்கேற்ற மாதிரி சனி பகவானும் கேட்டார். சனிக்கிழமை எல்லாருமே ஒதுக்கப்படுறாங்க. அந்த நாள் உங்களுக்கு உரிய நாளாகணும். அந்த